சென்னையில் ஓடும் ரயிலில் வடமாநில இளைஞர்களை தாக்கி பணம் பறித்து வந்த திருநங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பணம் கேட்டு ரவுடிசத்தில் ஈடுபட்ட திருநங்கையின் அதிர்ச்சி காணொலி வெளியாகி உள்ள நிலையில் வடமாநிலத்தவர்களுக்கே நேர்ந்த அநீதியின் பின்னணி என்ன? மின்சார ரயிலில் வட மாநிலத்தவர்களை குறிவைத்து தாக்கி பணம் பறிக்கும் திருநங்கையின் அதிர்ச்சி வீடியோதான் இது. ஓடும் ரயிலில் ரவுடிசம் செய்து கல்லா கட்டி வந்த திருநங்கை யார்? போலீசாரின் அதிரடி நடவடிக்கையில் நடந்தது என்ன? சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி சென்ற மின்சார ரயிலில் திருநங்கை ஒருவர் வடமாநில இளைஞர்களிடம் பணம் கேட்டு அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். நிற்க இடமில்லாமல் கடும் சோர்வுடன் ரயிலில் பயணித்த வடமாநில இளைஞரிடம் இவர் பணம் கேட்டு தொல்லை கொடுத்துள்ளார். தன்னிடம் பணம் இல்லை என்று கூறியதற்கு அவரை கையால் அடித்தும் தலையில் தட்டியும் ரவுடியிசம் செய்துள்ளார். இதில் அச்சமடைந்த இளைஞர் தனது பர்சில் இருந்த மொத்த பணத்தையும் எடுத்து கொடுக்க இந்த சில்லறை யாருக்கு வேண்டும் என்று கேட்டு மீண்டும் அவரை தாக்கியுள்ளார். அடுத்த ஸ்டேஷனில் இறங்குவதற்குள் உயிரை பிடித்து கொண்டு நின்ற இளைஞரின் ஹெட்செட்டை பறித்து கொண்டு அந்த திருநங்கை அங்கிருந்து உள்ளே சென்றார். இதேபோல் மேலும் பல வடமாநில இளைஞர்களை குறிவைத்து தாக்கி ஆபாச வார்த்தைகளால் மிரட்டி பணம் பறித்துள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் ஏறி பல்லாவரம் ரயில் நிலையத்தில் இறங்கும் வரை அந்த ரயிலில் பயணித்த வடமாநில இளைஞர்களை திருநங்கை தாக்கிக் கொண்டே இருந்துள்ளார். இந்த அதிர்ச்சி சம்பவத்தின் வீடியோ காட்சிகளுடன் புகார் வந்து சேர தாம்பரம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அதில் ரயிலில் வடமாநில தொழிலாளர்களை அடித்து அட்டகாசம் செய்தவர் துறைமுகம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்கின்ற மாதவி என்பது தெரிய வந்தது. 38 வயதான மாதவி இது போன்று ரவுடிசத்தில் ஈடுபடுவதையே தொழிலாக வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மாதவியை கைது செய்து ரயில் பயணிகளை அச்சுறுத்துதல், பயணியிடமிருந்து பொருட்களை அடித்து எடுத்துக் கொள்ளுதல், தகாத வார்த்தைகளால் திட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிந்தனர். விசாரணைக்கு பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மின்சார ரயிலில் பயணிக்கும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் ஏதாவது அசம்பாவிதம் என்றால் சக பயணிகள் யாரும் தட்டி கேட்பதில்லை என்றும் ரயிலில் பயணிக்கும் வட மாநிலத்தவர்கள் கூறியுள்ளனர்.